மூர்த்தி, சரவணன் அனுப்பி வச்ச வாய்ஸ் மெசேஜில் தான் எனக்கு இவ்வளோ விஷயமும் தெரிஞ்சுது. முருகன் சாதாரண கூலி இல்லடா, கோடீஸ்வரன் அவன். என்ன சொல்ற சிவா? முருகன் கோடீஸ்வரனா என்னால் நம்பவே முடியல. எனக்கு என்னமோ இதெல்லாம் போங்க மாதிரி தெரியுது. டேய், சரவணன் போய் எதுக்குடா என்கிட்ட போய் சொல்லணும்? அதனால அவனுக்கு என்ன லாபம்? அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான்டா. என்ன சிவா நீயே எப்படி சொல்ற? நீ சொன்னு நான் வேற முருகன் மேல கை வச்சிட்டனே. இப்ப முருகன் நினைச்சா 1 மணி நேரத்துல சிஎம் மீட் பண்ணிடுவான், அந்த அளவுக்கு செல்வாக்கான ஆளுன்னு வேற சொல்ற. எனக்கு அப்படியே அள்ளு கலழுது சிவா. டேய் சிக், அள்ளு கலழுது பல்லு கலழுதுன்னு. டேய், நீ வெறும் புல்லட்டு தான், நான் துப்பாக்கி. நானே பயப்படாம இருக்கேன், நீ ஏன்டா பயப்படுற? தைரியமா இரு. முருகன் பொழைச்சு வந்தாதானே நம்மளை கருவறுக்க முடியும். இப்ப ஐசியூல இருக்கிறவன் அப்படியே மார்ச் வரைக்கும் ஷிஃப்ட் ஆயிட்டானா எப்படி நம்மளை பழி வாங்க முடியும்? என்ன சிவா சொல்ற? அப்ப முருகன் பொழைக்க மாட்டான்னு சொல்றியா? வாய்ப்பே இல்லை. முருகனுக்காக எவன் 20 லட்ச ரூபா பணம் கட்ட போறான். அதான் ஈஸ்வரன் பணம் எடுத்துட்டு வர போயிருக்காருன்னு சொன்னியே. டேய், அண்ணனால அவ்வளவு அமௌண்ட் ரெடி பண்ண முடியுமா? அண்ணன் கையில இப்போ ஒரு 2 இல்ல 3 லட்சம் தான் இருக்கும். அண்ணி நகையை அடகு வச்சா அதுல ஒரு 3 லட்சம் தான் வரும். மொத்தமா ஒரு 6 இல்ல 7 லட்ச ரூபா தான் தேரும். முழுசா 20 லட்ச ரூபா கட்ட வேண்டிய இடத்துல ஒரு 6-7 லட்சத்தை மட்டும் கட்டினா ஆபரேஷன் பண்ணி உசுரை காப்பாத்திடுவாங்களா? அதெல்லாம் நடக்காத காரியமூர்த்தி. அந்த டாக்டர் சொன்ன மாதிரி இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணலனா முருகன் சாகிறது கன்ஃபார்ம். அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும்? என்ன சிவானி, முருகன் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். அவன் நினைச்சா 1 மணி நேரத்தில் சிஎம்ஏ மீட் பண்ணிடுவான்னு சொல்ற. அவனால ஒரு 20 லட்சம் கட்ட முடியாதா? டேய், முருகன் கோடீஸ்வரங்கிறது இங்க உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இங்க இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் முருகன் மார்க்கெட்ல வேலை செய்யற ஒரு சாதாரண கூலி தொழிலாளி, அவ்வளவுதான். ஆமால, முருகன் சாகுற வரைக்கும் இந்த விஷயம் வெளியே தெரியாம பாத்துக்கணும், இல்லைன்னா நமக்கு தான் பிரச்சனை. கரெக்ட், நீ சொல்றது சரி. இங்க பேஷண்ட்டுக்கு பிளட் ரிலேஷன் யாராவது இருக்கீங்களா? எதுக்காக கேக்குறீங்க? மூர்த்தி, நீ ஒரு நிமிஷம் போன வை, நான் கூப்பிடுறேன். இந்த ஃபார்ம்ல சைன் பண்ணணும், அப்பதான் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். முருகனுக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்களா? எப்படி? அம்மாடி, நான் கையெழுத்து போடுறேம்மா, நீங்க உடனே ஆபரேஷன் ஆரம்பிங்கம்மா. நீங்க யார் சார்? பேஷண்ட்டுக்கு என்ன உறவு? சிஸ்டர், அவர்தான் முருகனோட அப்பாங்க. ஓ, அப்பாவா? இததான் நான் கேட்டுட்டு இருக்கேன். இதுல சைன் பண்ணுங்க. சிஸ்டர், ஒரு நிமிஷம். காளிமுத்து, உன் பாட்டுக்கு சைன் பண்ண போற? முருகன் நீ பெத்த பிள்ளையா? அவன் யாரோ எவரோ, அவன் ஆபரேஷனுக்கு நீ சைன் பண்றன்னு சொல்ற? அப்பா இல்லையா? அதைத்தான் சிஸ்டர் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஆளு இந்த 2 பொண்ணுங்களுக்கு தான் அப்பா, அவனுக்கு இல்ல. அண்ணா, ஐயா, முருகையா புள்ளதாயா? அதை நீ வேணா சொல்லிக்கலாம் காளிமுத்து, கவர்மெண்ட்லாம் ஏத்துக்காது. நீ பாட்டுக்கு சைன் போட்டு உனக்கு வில்லங்கத்தை தேடிக்காத. பேசாம நில்லு. உன்னை நம்பி 2 பொண்ணுங்க வேற இருக்காங்க. அண்ணா என்னண்ணா பேசுற? இப்ப இவர் சைன் பண்ண என்ன பிரச்சனை வந்துற போது? அவரு முருகனை சொந்த மகன் மாதிரி தான் நினைக்கிறாரு, அதனால சைன் பண்ண போறாரு. இதுல என்னன்னா தப்பு இருக்கு? மகா காவிரி, புரியாம பேசாத. தற்சமயம் பிரச்சனை தீர்ந்தா போதும்னு நினைக்காத. இவர் கையெழுத்து போறதுனால நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வருதுன்னு வெயி, அதுக்கு யார் பொறுப்பேத்துக்கிறது? இவர் ஏத்துக்குவாரா? அண்ணா, இவர் கையெழுத்து போடுறதுனால என்னன்னா பிரச்சனை வரப்போகுது? ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லைன்னா. ஏன் வராது? அதை உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால தான் கையெழுத்து வாங்குறாங்க. இப்ப நடக்கிற ஆபரேஷன்ல ஒரு தப்பு நடந்து முருகனுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வெயி, இந்த ஹாஸ்பிட்டல்காரங்க பொறுப்பேத்துக்க மாட்டாங்க. கையெழுத்து போட்ட இவர் தான் பொறுப்பேத்துக்கணும், தெரியுமா? அண்ணா, நீ எதுக்கு நான் பயப்படுற? முருகனுக்கு ஒன்னும் ஆகாதுன்னா ஆபரேஷன் பண்ணாதானே அவர் பொழைப்பாரு. காவேரி, நீ சொல்ற மாதிரி ஆபரேஷன் பண்ணி உயிர் பழிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி ஆபரேஷன் பண்ணி செத்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி முருகனும் செத்து போயிட்டானா யாரு பதில் சொல்றது? அண்ணா,
சாரிண்ணா. நீ இப்படிலாம் பேசாதண்ணா, என்னால தாங்கிக்க முடியல. அதான் நான் கை உங்கிட்ட. சாரிண்ணா. என்னடி என்னையும் அடிக்கிறதுக்கு கையை வாங்கிட்டு இப்போ மனசு தாங்கல மனசு வீங்கலன்னு கதை சொல்லிட்டு இருக்க. நீ சாரி கேட்டுட்டா நான் சமாதானம் ஆயிடுவேனா? பரவாயில்ல காவேரி, தப்பு உன் மேல மட்டும் இல்ல, என் மேலேயும் தான். உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் அப்படிலாம் பேசியிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிரு காவேரி. என்னை மீறி நீங்க 2 பேரும் இந்த ஜென்மத்தில் ஒன்று சேரவே முடியாது. சர்ஜரிக்கு டைம் ஆகுது. யாராவது ஒருத்தவங்க சைன் பண்ணி கொடுங்க. என்கிட்ட கொடுங்க. யார் என்ன சொல்றாங்க நான் பாத்துறேன். குடிங்க. மேடம், வைஃப்ன்ற இடத்துல சிக்னேச்சர் போட்டிருக்கீங்க. பாய்ஃப்ங்கிற இடத்துல சைன் பண்ணிட்டேனா? முருகனோட ஒய்ஃப் தானே அவ, அதான் அவளுக்கே தெரியாமல் இந்த இடத்துல சைன் பண்ணியிருக்கா. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள டீப் லவ். காவேரி, இனிமே தான் அந்த சிவா யாருன்னு நீ தெரிஞ்சுக்க போற. சிஸ்டர், அவங்க ஒய்ஃபுங்கிற இடத்துல சைன் பண்ணதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சிஸ்டர். சிஸ்டர், இப்போயே ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? ஆமா சார். சிஸ்டர், அட்வான்ஸ் பேமெண்ட் கூட இன்னும் கட்டல, அப்புறம் எப்படி ஆப்ரேஷன் பண்ண போறதா சொல்றீங்க? அதெல்லாம் தெரியல சார். ஹாஸ்பிட்டல் டீன் ஃபோன் பண்ணி இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டாரு. டீன் ஃபோன் பண்ணாரா? ஆமா சார். பேஷண்ட்டை உடனே ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அதோட மும்பைல இருந்து வர டாக்டரையும் 1 ஹவர்ல இங்க வரணும்னு ஆர்டர் போட்டிருக்காரு. சென்னையில இருந்தும் 2 டாக்டர் வராங்க. சிஸ்டர், இதெல்லாம் யாரை கேட்டு பண்றீங்க? இப்போ மும்பைல இருந்தும் சென்னையில இருந்தும் டாக்டர் வர வச்சு ஆபரேஷன் மட்டும் நீங்க பாட்டுக்கு போயிருவீங்க. இதுக்கெல்லாம் பில்லு கட்டுறது யாரு? நாங்க தானே கட்டணும். சார், அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். உங்ககிட்ட பணம் கட்டணும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எங்க டீனே ஃபோன் பண்ணி பேசுறாருன்னா ஒன்று பேஷண்ட் பெரிய இடமா இருக்கணும், இல்லைன்னா டீனுக்கு வேண்டப்பட்டவரா இருக்கணும். அதனால தான் வித்தின் 10 மினிட்ஸ்ல எல்லா வேலையும் இங்க பம்பரம் சுத்துற மாதிரி கடகடன்னு நடக்குது. நீங்க ஓரமா நின்று வேடிக்கை மட்டும் பாருங்க. என்ன இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? ஒருவேளை முருகன் கோடீஸ்வரங்கிற உண்மை ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சோ? கடவுளே, டீனே ஃபோன் பண்ணி பேசுறாருன்னா இங்க என்ன நடக்குது, எப்படி நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீ இருக்கேன்னு மட்டும் நல்லா தெரியுது. எப்படியாவது முருகனை காப்பாத்திடு. கடவுளே முருகா, என் புள்ள உசுரை நீ காப்பாத்திட்ட, எனக்கு அது போதும். நர்ஸ், சீக்கிரம் வாங்க. முருகா, முருகா, முருகா. நீங்களாம் கொஞ்சம் வெளியில இருங்க. மேடம், நீங்க மட்டும் வாங்க. மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நீங்கள் போங்க, நாங்கள் இங்கேயே இருக்கோம். நீங்க போமா. ஏமா நில்லு. யார் நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, கோலம் போட போறோம். கோலமா? யார் உங்களை இதெல்லாம் பண்ண சொன்னது? யார் சொல்லுவா? இந்த வீட்டோட முதலாளி அம்மா தான். என்னது, முதலாளி அம்மாவா? அது யாரு எனக்கு தெரியாம? அத நீங்களே போய் கேட்டுக்கோங்க. சீக்கிரமா கோலம் போடலாம். ஏய், யார் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது? முதலாளி அம்மான்னு வேற சொல்றாளுங்க.
புளிசாதம் செஞ்சு போட்டாலும் அதுக்கு பேரு அன்னதானம் தான். அதுக்காக நான் அதை குறைச்செல்லாம் சொல்லல. நம்ம போடுற அன்னதானத்துல வயிறு மட்டும் நிறைய கூடாது, மனசும் நிறையணும். அதான். அன்னதானமா? எதுக்கு அன்னதானம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதுக்கு தகுந்த மாதிரி அன்னதான மெனுல வடை, பாயாசம், ஸ்வீட்டு, காரம், பழம்னு அறுசுவையும் இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? புரியுது மேடம். நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன் மேடம். எத்தனை இலைன்னு மட்டும் சொல்லுங்க. இலை கணக்கு தலை கணக்கெல்லாம் கிடையாது. கோயிலுக்கு எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடணும். ஒருத்தரை கூட பாக்கி விடக்கூடாது. அதே மாதிரி முதல் இலைக்கு என்னென்ன ஐட்டம் பரிமாறீங்களோ அத்தனை ஐட்டமும் கடைசி இலையிலயும் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே மேடம். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அன்னதானம் மாதிரி இருக்க கூடாது, கல்யாண விருந்து மாதிரி கலக்கலா இருக்கணும்னு சொல்றீங்க. அதானே மேடம்? அதேதான். அவ்வளவுதானே மேடம்? கவலையை விடுங்க, ஒரு குறையும் இல்லாம ஜமாயிச்சிடலாம் மேடம். சரி. என்னது ஜமாயிச்சிடலாமா? என்ன நடக்குதுங்க? இவ அறுசுவையா பண்ணணுங்கிறா, அவன் கல்யாண விருந்து மாதிரி கலக்கிடலான்னு ஒத்து ஊதுறான். எதுக்கு இவ்வளவு ஆடம்பரமா பண்ணிட்டு இருக்காங்க? யார் மாதிரி வழி மறிச்சு நிக்கிறது? ஆள் வர தெரியலையா? உதவி நில்லுமா. ஏய், நான் யாருன்னு தெரியுமா? நீ யாருன்னு தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? வழி விடுமா. ஹலோ, சொல்லுப்பா. வலி 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 வலி. கரெக்டா புரிஞ்சிருச்சுல்ல? ஐஸ்வர்யா இங்க வா. அத ஒரு நிமிஷம் இருங்க, பேசிட்டு வரேன். சரிங்க, இந்தாங்க, இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. இது பத்தலன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரி. நான் ஆள் கிட்ட கொடுத்து விடுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் பணத்தை பத்தி எந்த கவலையும் இல்ல. அது குறை இது குறைன்னு சின்னதா கூட ஒரு கம்ப்ளைண்ட் கூட வந்துடக்கூடாது. பாத்துக்கோங்க. நீங்க எதுக்கு அன்னதானம் பண்றீங்கன்னு கிளியரா சொல்லிட்டீங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாங்க அசால்ட்டா இருப்போமா? இந்த அன்னதானம் மூலமா உங்களுக்கு பேரும் புகழும் தேடி வருமே தவிர கம்ப்ளைண்ட் ஒண்ணுமே வராது மேடம். என்ன நடக்குதுங்க? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட மதிக்காம அவன்கிட்ட பேசிட்டு இருக்கா. இவன் என்னடானா கல்யாண வீடுங்கிறான், கேக் அசத்தலா பண்ணணுங்கிறான். வீடு பூரா டெக்கரேஷன் பண்ணிருக்கு. எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க? சரி, இன்னும் ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணுங்க. இவள சாப்பாட்டுல எந்த குறையும் வந்துடக்கூடாது. சரியா? நான் பாத்துக்கிறேன். சொன்னபடி எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. ஐஸ்வர்யா, ஒரு நிமிஷம் அத்தை. நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிருங்க. சரியா? சரிங்க மேடம். வரேன் மேடம். நான் ஏதாவது சொல்லாம விட்டுறேன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரிங்க மேடம், நான் வரேன் மேடம். வாங்க. வரேம்மா. ஐஸ்வர்யா, என்ன இதெல்லாம்? இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? எதுக்கு இந்த தடபுடல் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னத்த இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சா நான் எதுக்கு கேட்க போறேன்? தெரியாம தானே கேக்குறேன். விஜய், பாத்தீங்களா உங்க அம்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏய், என்ன காமெடி பண்றனா? என்ன விளையாடுறியா? டேய், பாத்தியா உன் பொண்டாட்டி என்ன பார்த்து என்ன சொல்றான்னு? நான் காமெடி பண்ணிட்டு இருக்கேனா? அம்மா, அப்படி என்னமா சொல்லிட்டா? இந்த வீட்லயே நீங்க தான் வயசுல மூத்தாளு, குடும்ப தலைவி. உங்களுக்கே இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொன்னா பின்ன அவ என்ன சொல்லுவா? காமெடி பண்ணாதீங்கன்னு தானே சொல்லுவா. சரிப்பா, நீங்க சொல்ற மாதிரியே நான் குடும்ப தலைவியா இருந்தாலும் எனக்கு ஒன்னும் தெரியலதான், ஒத்துக்கிறேன். நீங்களே சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எதுக்காக இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, நீங்க நிஜமாவே தெரியலங்கிறதுனால தான் கேக்குறீங்களா? அம்மா, இன்னைக்கு நமக்கு எவ்வளவு முக்கியமான நாளுங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. எப்படிமா அதை மறந்தீங்க? முக்கியமான நாளா? என்ன நாள்டா? அத நான் சொல்றேன். இன்னைக்கு விக்ரம் மாமாவும் மகாவும் வீட்டுக்கு வரப்போற நாள். அதான் சித்தசாமி சொன்னாரல்ல, மறந்துட்டீங்களா? டேய் விஜய், என்னடா இது? என்ன காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த சாமியார் கிழவன் தான் வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு போயிட்டான். அத நம்பிக்கிட்டே நீங்க அன்னதானம் அது இதுன்னு காசை கரியாக்கிட்டு இருக்கீங்க. என்ன அத்தை, ஏன் இப்படி சொல்றீங்க? அப்போ
விக்ரம் மாமா வீட்டுக்கு வருவாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு சுத்தமா இல்லல? வருவான், ஆனா உயிரோட இல்ல, பொணமா வருவான். என்னத்த இத கேட்டதும் அமைதியாயிட்டீங்க? விக்ரம் மாமா வருவாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா? சத்தியமா எனக்கு இல்ல. எனக்கு தெரிஞ்சு விக்ரம் இப்போதைக்கு வீட்டுக்கு வரமாட்டான். பாத்தீங்களா விஜய், விக்ரம் மாமா வீட்டுக்கு வரமாட்டாராம். அத்தை, நான் தெரியாம தான் கேக்குறேன். அது ஏன் அத்தை உங்களுக்கு விக்ரம் மாமாவும் மகாவும் வீட்டுக்கு வரேன்னு சொன்னதும் இப்படி எரியுது? என்ன சொன்ன? என்ன எரியுது? டேய், என்னடா இவ இப்படி பேசிட்டு இருக்கா? நீ பாத்துட்டு இருக்க? விக்ரம் எப்ப வருவான்னு நான் வாசலையே பாத்துட்டு இருக்கேன். என்ன பார்த்து எரியுதான்னு கேக்குறா, நீயும் அமைதியா நிக்கிற. அம்மா, ஐசு சொன்னதுல என்னமா தப்பு? சித்தர் சாமி வீட்டுக்கு வந்து சொன்னதுக்கு அப்புறம் அவங்க சொன்னதை நீ அலட்சியப்படுத்தினா எப்படிமா? உனக்கு ப்ரோ வீட்டுக்கு வரதுல விருப்பம் இல்லைன்னு தானமா அர்த்தம்? டேய், அந்த சாமியார் சொன்ன விஷயத்துல விருப்பம் இல்லாமலாம் இல்லடா, எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல, அவ்வளவுதான். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சாமி சொன்ன மாதிரி விக்ரம் மாமா இன்னைக்கு காலையில ஷார்ப்பா வந்து இறங்குறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. பாக்குறேன். நான் மட்டும் இல்ல, நீங்களும் சேர்ந்து பாப்பீங்க விக்ரம் பொணமா வந்து இறங்குறத. இது தெரியாம அன்னதானம், பட்டாசு, பாயாசம்னு அலப்பற பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணுங்க. கல்யாண வீடு மாதிரி இல்ல, இது எழவு வீடா மாற போகுது, பாருங்க. ஏய், நீ திருந்தவே மாட்டல. கடவுள் ஒருத்தன் இருக்காண்டி, அவன் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறதெல்லாம் எந்த ஜென்மத்திலும் நடக்காதுடி. விஜய், இவளுக்கு தான் அறிவில்லைனா நீயும் இவ கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்க. இப்ப வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் விக்ரம் எங்க இருக்கான்னு கூட தெரியல. அப்புறம் எந்த நம்பிக்கையில அவன் வருவான்னு நீங்க இப்படி பண்றீங்க? அத்தை, விக்ரம் மாமா சத்தியமா வருவார் அத்தை, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சித்தர் சாமி வெறும் வார்த்தையா சொல்லிட்டு போகல அத்தை. இந்த வீட்டோட இளவரசன் இன்னைக்கு இந்த வீட்ல காலடி எடுத்து வைப்பார்னு அருள் வாக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நாள்? தெரியலையா அத்தை? நீங்க தான் விக்ரம் மாமா மேல உசிரியே வச்சிருக்கீங்களே அத்தை. அவரு வருவாருன்னு வாசலையே பார்த்து கண்ணு ரெண்டும் பூத்து போச்சுன்னு சொன்னீங்கல்ல. ஆனா உங்களுக்கே என்ன நாள்னு தெரியல இல்லையா? ஏய், என்ன அத்தை, இன்னைக்கு உங்களுக்கு என்ன நாள்னே தெரியல, அது என்னன்னு கேட்டா கோவமா ABCன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. அடியே, என்னையே கலாய்க்கிறியா? விக்ரம்க்கு ஸ்கெட்ச் போட்ட மாதிரி உனக்கும் போடணுமா? உன் நினைப்பு தாண்டி பொழப்பு கிடக்குது. ஸ்கெட்ச் போறியா? ஸ்கெட்சு சரி, நீலாம் ஒரு ஆளுன்னு சொல்லி கூட பேசுறேன் பாரு. இவன் ஒருத்தன். விஜய், இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? இன்னைக்கு என்ன நாளுங்கறத நான் மறந்து தொலைச்சிட்டேன். அதுக்காக என்ன நிக்க வச்சு 2 பேரும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பீங்களா? அம்மா, உங்களை யாருமே இப்ப இங்க கிண்டல் பண்ணல. இன்னைக்கு விக்ரமோட பிறந்த நாள், அது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமால, இன்னைக்கு விக்ரம் பிறந்த நாள் இல்ல? சாரி ஐஷு, நான் மறந்தே போயிட்டேன். நடிக்காதீங்க அத்தை. நீங்க போய் விக்ரம் மாமா பிறந்த நாள மறப்பீங்களா? உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், சும்மா மறந்து போன மாதிரி நடிக்கிறீங்க இல்லத்த? இல்ல, நான் நிஜமாவே மறந்துட்டேன். அப்படியா? சரிங்க அத்தை, நான் நம்பிட்டேன். அத்தை, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரட்டுமா? எனக்கு நான் வரேன். சரி, நீ போய் பாரு. அம்மா, எனக்கும். என்ன, உனக்கும் வேலை இருக்கா? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் போய் பார்க்கறேன். டேய், எப்பா அந்த சாமியானவ எடுத்துட்டீங்களா? வேலைய பார்க்க போறீங்களா? போங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு விக்ரமோட பிறந்த நாள் ஃபங்க்ஷன் நடக்காது, இறந்த நாள் ஃபங்க்ஷன் தான் நடக்கும். எல்லாரும் வேடிக்கை பாருங்க. தம்பி, முருகங்கிற பேர்ல இங்க ஒருத்தரை அட்மிட் பண்ணிருக்கோம். அவருக்கு ஆபரேஷன் பண்ணணும். இனிஷியல் அமௌண்ட் 5 லட்சம் ரூபாய் கட்டணும்னு டாக்டர் சொல்லியிருந்தாரு. அதான் நாங்க கொண்டு வந்திருக்கோம். இந்தாங்க சார். நீங்க சொல்ற முருகனுக்கு ஆல்ரெடி ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதனால பணம் தேவையில்ல. பணம் கட்ட வேண்டாமா? என்ன சொல்றீங்க? இனிஷியல் அமௌண்ட் கட்டினாதான் மும்பை டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட்டே கேட்க முடியும்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படிங்க ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க? அதான் எங்களுக்கும் தெரியல சார். டீன் சாரே ஸ்ட்ரைட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தான் சார் தெரியும். ஏங்க, ஒருவேளை காளிமுத்து குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பங்கிறதுனால மனிதாபிமான அடிப்படையில ஒருவேளை சர்ஜரிக்கு பணம் கொடுத்திருப்பாங்களோ? இருக்காது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும்
இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்வான்ஸ் வாங்காம ஒரு மாத்திரை கூட கொடுக்க மாட்டாங்களா? அப்படி இருக்கும்போது இவனுக்கு மட்டும் எப்படி 1 ரூபா கூட வாங்காம மும்பை டாக்டரை வர வச்சு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க? சரி வா, நம்ம ஆளுங்களுக்கு தெரியுமான்னு கேட்போம். இந்தா, புடி வா. ஐயா, யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல, என் பிள்ளைக்கு ஆபரேஷன் ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா. என் புள்ள பொழைச்சிருவாயா? சரி சரி, என் புள்ள பொழைச்சிருவா. நான் கும்பிடுறேன் ஐயா, அப்ப முருகன் என் புள்ளைய காப்பாத்திட்டாயா. காளிமுத்து, நானும் கேள்விப்பட்டேன். நான் கொண்டு வந்த பணத்தை கூட அவங்க வாங்கிக்கல. வேற யார் பணம் கட்டினாங்கன்னு என்ன எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஐயா இல்லையா, தெரியலங்க ஐயா. ஒரு நர்ஸ் வந்து ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க. அவங்கள கேட்டதுக்கு கூட தெரியலன்னு சொன்னாங்க ஐயா. அண்ணே, யார் பணம் கட்டிருப்பான்னு எனக்கு தெரியும்ண்ணே. சிவா, நீ போய் விசாரிச்சியா? யார் பணம் கட்டினாங்கன்னு ஏதாவது தெரியுமா உனக்கு? அண்ணா, யார் பணம் கட்டினா நமக்கு என்ன? ஆபரேஷன் நடக்குதுல்ல, அது போதும் விடுங்க.